டியர் ஆல் குட் மார்னிங், வாழ்க வளமுடன். ஒரு சின்ன மெசேஜ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன இந்த மெசேஜ்னாக்கா இதுவும் ஹெல்த்தை பற்றி தான் இருக்கும். என்னென்னாக்கா இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பராக தூங்குறாங்களா, ப்ராப்பராக சாப்பிட்றாங்களான்னு கேட்டாக்கா இல்லை, ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஏன்னா ஒர்க் அந்த மாதிரி ஷிஃப்ட் அந்த மாதிரி மாறிடுது. ஸோ நைட்டில் அன்டைமுக்கு வராங்க, ப்ராப்பராக ஸ்லீப் கிடையாது. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடாமையே டைம் ஆயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக லேட்டாக வர்றதுனால ப்ராப்பராக தூக்கம் வராது. காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா அப்படியே எழுந்து ஓடிடுறாங்க, ஹெல்த்தை கவனிக்கிறதே கிடையாது. ஸோ நம்மளுக்கு மணி ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் பணம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நம்ம கார் இருக்கும், பங்களா இருக்கும், வீடு இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாம் ஆள்றதுக்கு நம்ம இருக்கணும். நம்ம இருக்கணுன்னாக்கா நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஆகணும். நீங்கள் காலையில் நைட்டில் கூட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மார்னிங் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா ஒர்க் பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு பாடியில் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிடாம சில பேர் என்ன பண்ணாங்கன்னா வெயிட் போடுதுன்றதுனால சாப்பிடாம போயிடுறாங்க காலையில். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேன். 100% பிரச்சனை வரும். சாப்பிடாமல் போகாதீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னாக்கா, என்ன ஒன்றாலும் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அளவோடு சாப்பிட்டாக்கா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அளவுக்கு மீறினா தான் எல்லாமே பிரச்சனைக்கு வரும். உங்கள் பிடிச்ச ஐட்டத்தை நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் அளவோடு சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனை வராது. அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து, இது ரொம்ப முக்கியம். வாழ்க வளமுடன்.